ஏங்க பிஸ்கட் புதுசாங்க, பார்க்க டிஃபரெண்டா இருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த பிஸ்கட்ல? இது சன்ஃபீஸ்ட் மாம்ஸ் மேஜிக் ஷைன் பட்டர் குக்கீஸ். நேத்து தான் இந்த பிஸ்கெட்டை நான் சாப்பிட்டு பார்த்தேன். இதோட கிறிஸ்பி அண்ட் பட்டர் டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீயோட சாப்பிட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கேங்க. நல்ல ஷைனிங்கா கோல்டனா இருக்கு. அதுதான் சுகர் கிளேசிங்கோட மேஜிக். இந்த குக்கீஸ் எல்லாம் ஸ்பெஷலா என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, ஒரு சின்ன கேர் கொடுத்தா போதும், அது எதுக்குள்ளயும் யாருக்குள்ளயும் இருக்க பெஸ்ட வெளியில கொண்டு வந்துரும். நீங்க எங்களுக்குள்ள இருக்கிற பெஸ்ட வெளியே கொண்டு வந்த மாதிரி. ஆமா, இந்த குக்கீஸும் அப்படிதான். இதுல இருக்க ஒவ்வொரு லேயரும் நல்லா கிறிஸ்பியா பட்டரியா நல்ல ஃபீல் கொடுக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. சிம்பிளா இருந்தாலும் நல்ல ஷைனிங்கா இருக்கு. சாப்பிடலாமா? நல்லா இருக்குங்க. ஐயனார் துணை குடும்பத்தினர் கவனத்திற்கு, அதாவது நம்ம வீட்டின் செல்ல பிள்ளை நமது பல்லவன் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளதால் அவரை குஷிப்படுத்தும் வகையில். ஏய் பரவாயில்லையடா, நல்லா பாடுறீங்க. தேங்க்ஸ்டா. இப்படி எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க பாண்டி. அப்புறம் டெய்லி பாட்டு பாடி சாவடிப்பாரு. ஏங்க நீங்க வந்து பாடுங்க பாப்போம். எனக்கெல்லாம் பாட தெரியாது. அப்ப கலாய்க்க மட்டும் வருமா? அண்ணி பாருங்க அண்ணி. உடனே கேளுங்க. பாடுங்க. என்னங்க பாடுப்பா. இத போடா. டேய் இத பத்தி என்ன பாடுற? ஏண்டா பாடும்பா. அவ்வளவுதான். சூப்பர். ஏய் சூப்பர்ப்பா. ஏங்க சூப்பருங்க. லெவல் பண்ணிட்டீங்க. என் அளவுக்கு இல்லனாலும் ஓகே தான். டேய் சும்மாரா, உன்னை விட நிலா தான் நல்லா பாடுச்சு. ம் வந்துட்டாருப்பா, பாசம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏங்க வந்து நீ பாடு பாப்போம். கிச்சன்ல வேற அப்படி அப்படியே இருனே. வா இங்க வா. ஆ. நீ பாடலனாலும் பரவாயில்ல, 8 கட்டையில கத்தா வாது செய். போடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணானே பாடுனே, உனக்குள்ள ஒரு எஸ்பிபி சார் இருக்காரான்னு பாப்போம். அண்ணா, நாங்கள் ஹிந்தி பாடல் ஏதாவது தெரிந்தால் கூட பாடுங்களே. எனக்கு ஹிந்தி பாடலாம் தெரியாதுடா, போடா. தெரியாதா? இந்நேரம் நீ ஹிந்தி சினிமாவே கரைச்சு குடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். சரிண்ணே, தமிழ் பாடாத பாடுனே. பாருங்கண்ணே. அண்ணா எடுத்துட்டு வாடா. நானே என்னண்ணே? பாட் பாட் பாட். வா சூப்பர்ண்ணே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா போங்க என்ன சூப்பரா பாடுறியே. சரி அப்புறம் அடுத்து யாரு? இந்த வண்டியில சாவி இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? வாங்க நீங்க தான். பாடிமா ஏன்பா? பாடுறி பாடு. டேய் பாடலாம் வராதுடா எனக்கு. அப்ப நான் வேணா ஒரு பாட்டு எடுத்து கொடுக்கவா? வான்மதி. சரி சரி பாடி, சட்டு போட்டு பாடுறி பாடு. பாடுறா. சரி சரி எங்களை வச்சு ஓட்டணும்ல. ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பரவாயில்லண்ணே. ஏங்க இப்ப என்ன பண்ணீங்க? என்னது நான் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. பின்னாடி இருந்து ஏதோ கார் எடுத்தீங்களே. டேய் பலவா. ஐயோ அட பாவி. ஜோக்கரே வரல வரலன்னு பார்த்தா நீ எடுத்து இடுப்புல சொல்லிருந்தா. இதெல்லாம் ஒரு மனுஷனாடா. அனி சாரி அனி, எதுக்கு? நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அப்ப அப்படி பேசக்கூடாதுன்னு உனக்கே தெரியுது. ஆமா அனி, அப்புறம் ஏன் பேசுன? ஏதோ கோவத்துல வந்துருச்சு அனி. சாரி என்னால ஏத்துக்க முடியாது. அனி நான் என்ன பண்ண என்ன மன்னிப்பீங்க என்கிட்ட ஒரு வாரம் பேசாத. அனி. அப்படிலாம் சொல்லாதீங்க அனி. ஏன் நீ மட்டும் என்கிட்ட பேசாம இருந்தல, நானும் அப்படியே இருப்பேன். அனி ப்ளீஸ் அனி. நான் பேச மாட்டேன். அனி பேச மாட்டேன்பா. டேய் சொல்லமா, அழுவுறியாடா? அழாதடா. சாரி அண்ணி, நான் கோவத்துல ஏதோ பேசிட்டேன். நான் என்ன அண்ணி பண்றது? அம்மா திடீர்னு வந்தாங்க, நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க போயிட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணி. எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. அதான் கோவத்துல ரொம்ப என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. சாரி அண்ணி. ஏய் அதுக்கு எதுக்கு அழுவ? விட, அழாதடா அழாத. ஏன்? ஏங்க என்னாச்சு? அங்க பாரு. விடுடா, வீடுனா இப்படிதான் இருக்கும். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரு சிச்சுவேஷன் வரும். கோவம் வரும், திட்டுவோம், சண்டை போடுவோம், அப்புறம் சரியாயிருவோம். அதுதான்டா வீடு. எப்பவுமே சந்தோஷமாவே இருந்தா அது ஏதோ டிராமா போடுற மாதிரி இருக்கும். நான் உன்கிட்ட கோவப்படுவேன், நீ என்கிட்ட கோவப்படலாம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உரிமை இருக்க இடத்துலதான் கோவமே வரும். நான் தப்பாலாம் எடுத்துக்கவே இல்ல. எப்பவும் போல நீ ஜாலியா இரு, சரியா? சரிடா சரி. அண்ணி என்னாச்சு? என்னன்னாச்சு? என்ன பண்ற நீ? அண்ணா நீ என்ன அழுகுற? நிலா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா இருக்கா பாத்தியாடா? பல்லவனை எப்படி பாத்துக்கிறா பாரு. பல்லவனோட அம்மா போனதுல இருந்து எனக்கு கூட ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா பெரிய வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா நம்ம வீட்டுலதான் நிலா இருக்குல்ல. நிலா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுடா. அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. அது எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்குது. எல்லாத்துக்கும் மேல நமக்காக யோசிக்குது. கரெக்ட் தான். நாங்களாம் என்னைக்கு ஒன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கோம். அவங்க வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நம்ம குடும்பமா நிறைய விஷயங்களை சேர்ந்து செய்யறோம்னா அதுக்கு காரணமே அவங்கதான். அந்த பொண்ணு போன ஜென்மத்துல நமக்கெல்லாம் அம்மாவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்டா. என்ன சொன்ன? இல்ல எதுவும் சொன்ன, என்ன சொன்ன? ஆமாடா, அந்த பொண்ணு போன ஜென்மத்துல நம்ம எல்லாருக்கும் அம்மாவா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அந்த பந்தம் தான் இந்த ஜென்மத்திலையும் தொடருது. இல்லன்னா அந்த பொண்ணு ஏன் நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்குன்னு சொல்லு. பல்லவனையே இவ்வளவு அக்கறையா பாத்துக்கணும். அண்ணா போதும் நிறுத்துறேன். நான் திரும்ப கேட்டா அப்பவாதே நிலைமையை புரிஞ்சுட்டு மாத்தி பேசுவேன்னு பார்த்தா திரும்பவும் அதே வார்த்தையை மாறாம அப்படியே சொல்றேன். அப்படி பாட்டலாம் பாடுவோம் போல. என்னடா தங்கச்சின்னு தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, அம்மான்னு தானே சொன்ன. அண்ணா உன் மூலையை கழட்டி வச்சு தான் பேசுவேன் எப்பவுமே. நீ இதுக்கு தங்கச்சிங்கிற வார்த்தை எவ்வளவோ பரவாயில்ல. இப்ப எதுக்கு நீ அவள அம்மா சொல்லிட்டு இருக்க? அவ என் பொண்டாட்டின்னா பொண்டாட்டி, ஒய்ஃப்னா ஒய்ஃப். அது ஒரு முறையா சொல்லிட்டே நீ. ஆனா இதே மாதிரி அவகிட்ட போயிட்டு போன ஜென்மத்துல நீ அம்மாவா இருந்திருப்ப, ஆயாவா இருந்திருப்பன்னு சென்டிமெண்ட்லா பேசி அவளுக்கு என்ன அம்மான்னு கூப்பிட வச்சிடாதானே?
ஏற்கனவே அவளுக்கு எனக்கு ஏழாம் பொருத்தமா போயிட்டு இருக்கு இதுல நீ வேற அவளு எப்படா எனக்கு விலகலாம் டைம் பாத்துக்கிட்டு இருக்கா நீ பாடுறத சொல்லி அவ டக்குன்னு அம்மா ரோல் எடுத்தான்னு வையேன் நானே என் தள்ள எடுத்து பைத்திய மாதிரி சுத்த வேண்டியதான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இவன் என்னடா இப்படி சொல்றான்? அண்ணா இவன் செய்யக்கூடிய ஆள் தான். உன் எமோஷனை கொஞ்சம் கட்டுப்படுத்துனேன். ஆமா தயவு செஞ்சு கட்டுப்படுத்து என்ன ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்லப்பா. அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல அதான் இன்னைக்கு ஒரு நாள் அண்ணனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சோழன் சமைக்கிறேன்னு சொன்னா. டேய், நான் எப்படா சொன்னேன் சொன்னீங்கடா அண்ணா சொன்னாலண்ணா. ஆமாப்பா சொன்னா. இங்க நீங்க சமைக்க போறீங்களா? நான் இல்லைங்க நம்மளாம் ஒன்னா சேர்ந்து சமைக்கலாமேன்னு சொன்னேன் ஆமால நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? சரிலாமே. ரொம்ப நல்லா இல்லையேங்க அண்ணனுக்கு இப்பதான் கால் சொல்லிடுச்சுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சோமே என்ன ஒரு 1-2 வாரம் இருக்குமா ஒரு வாரம் ஆச்சுல. ஆமாமா செய்யலாம் என்ன பரவா உனக்கு ஓகேயா? ஓகே அண்ணி. சரி வா ஹெல்ப் பண்ணு. போட்டோம் தேங்க்ஸ்லாம் வேணாம், ஃப்ரீயா விடுறேன். அப்படியே போட்டுறணும் எதுக்கு எனக்கு வந்துட்டு போ ஏன் அம்மா மேட்டர் சொல்லிருக்கணும்னு சொல்றியா? ஏய் நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்டா யாரு நீ? அண்ணா, முதல்ல இவன் கையில ஒரு பையன் கொடுத்து விடுனேன். போய் சமையல் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரட்டும். போட போட இன்னும் அம்மா மேட்டர் உங்ககிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் ஓவரா பண்றா நீ ஓ போ போய் வாங்கிட்டு வாடா. டைம் ஆகுது, சமையல் வேலையை பார்க்கணும்ல. ஏய் நான் என்னடா பண்ண? பாண்டே இதோ வந்துட்டேடா பாண்டே. ஷூ இவங்க என்ன வச்சு செய்யறாங்களே உடலங்க ஏன் போட்டேன் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க போங்க. கடைசியா நான் தான் அவுட்டா நில்லுங்க நில்லுங்க சொன்னேன். என்ன விடுமா நான் தான் பணம் எதுவும் எடுக்கல எதுக்கு என்ன புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ற என்ன மாதிரி ஆள் நீங்க? இது உங்க பையன் வீட்டுல நீங்களே திருடலாமா? நீங்க நிஜமாவே பல்லவன் நம்ம தானா? நீ என்ன சும்மா அதே கேட்டுட்டு இருக்க நான் பல்லவனோட அம்மான்னு தெரியாம தான் நீ என்னை கூட்டிட்டு போனியா உங்களை மதிச்சு நின்னு பேசுறேன்னு திமிர்ல பேசாதீங்க. உங்க மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? இப்படி அவனை நீங்க பாட்டுக்கு விட்டு போயிட்டீங்க. இங்க போயிட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு நீங்க யோசிக்கவே இல்லையா? நான் என்ன பண்ணிருக்கணும்னு நீ சொல்ற நான் பணத்தை எடுத்ததை நீ பார்த்த பிறக்கும் நான் அங்கேயே தங்கியிருக்கணும்னு சொல்றியா அந்த கதையெல்லாம் நான் கேட்கல. என்கிட்ட இப்ப நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. நீங்க நிஜமாவே பல்லவனோட இருக்கதா வந்தீங்களா இல்ல பணத்தை திருட வந்தீங்களா? அட நீ நகரு முதல்ல இருங்க, நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க என்ன நோக்கத்தோட எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. உங்களை தேடி எனக்கு ஒரு ஆள் வந்தாரே. யார் அவரு? நீங்க போனதுல இருந்து உங்களை நினைச்சு பலவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? அந்த வீட்லயே நீங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணணும்? இங்க பாருமா அங்கே வந்து சந்தோஷமா உட்கார்ந்துருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு வாழ்க்கை இல்ல அவனுக்கு அம்மாவா மட்டும் வந்து உட்கார்ந்துட்டா என் புருஷனை யாருமா பாக்குறது அன்னைக்கு வந்து நின்னவர் யாரு நீ கேட்டேல அவரு என் புருஷன் அவருக்கு எல்லாம் நான் பல்லவன் கூட இருக்கிறது பிடிக்காது என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா எனக்கும் என் புருஷனுக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குமா பணத்துக்காக தான் உன் வீட்டுக்கு நான் வந்தேன் பல்லவனை பாக்கும்போது என் புள்ளையாச்சேன்னு அவன் மேல எனக்கு பாசம் வந்துச்சு அதுக்காக நான் அப்படியே இருந்துட முடியுமா நான் உங்க வீட்லயே உட்கார்ந்து இருந்தா கடங்காரன் என் புருஷனை கொன்னுடுவாங்க அதுக்கு என்னமா பண்ணுறது அதான் நான் பணத்தை திருடுற அளவுக்கு போயிட்டேன் பணத்தை திருடும் போதுதான் நீ புடிச்சிட்டேல்ல நானும் பணத்தை எடுக்காம விட்டுட்டேன் அப்புறம் முன்ன நான் போறேன் இருங்க, எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. அது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். பல்லவன் அப்பா ஏன் உங்ககிட்ட கோவப்படுறாரு? அவர் ஏன் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அத நீ அவர்கிட்டயே கேட்க வேண்டியதானே நான் அவர்கிட்ட கேட்டேன், பதில் சொல்லாததுனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க வேற கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவர் கோவமா? ஏன் பையனே அவர்கிட்ட விட்டுட்டு போனா அவருக்கு கோவம் வராதா பல்லவன் அவர் பையனும் தானே? இதுக்கு மேல ஏதாச்சும் தெரியணும்னா நீ அவர்கிட்டயே போய் கேளு இல்லங்க, பல்லவன் உங்க பையன் இல்ல தானே? எல்லா பசங்களும் என் பசங்க தான். பயாலஜிக்கலா பல்லவன் உங்க பையன் கிடையாது, அப்படித்தானே?